அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா ஹவு டு மேக் மணி இன் ஃபாரெக்ஸ் ஸ்வாப். ஓகேங்களா, ஸ்வாப் மூலமா எப்படி வந்து நம்ம இன்கம் ஏர்ன் பண்ண போறது அப்படிங்கறத பத்தியான வீடியோ தான் இது. நம்ம டைட்டில் என்ன சொல்லியிருக்கோம்னா வித்தவுட் லாஸ்ல எப்படி மார்க்கெட்ல ஏர்ன் பண்றதுங்கிறத பத்தி நம்ம போட்டிருக்கோம். பட் ஆனா மார்க்கெட்ல நிறைய பேர் ஏன் இதை நம்ம தேடுறாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம இண்டிவிஜுவல், அதாவது நார்மலா ட்ரேட் பண்ணக்கூடியவங்க, இன்ஸ்டிடியூஷன் இல்லாம நம்ம தனிப்பட்ட நபராக ட்ரேட் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து லாஸ் சில நேரங்கள்ல அதிகமா வந்துடும். நிறைய பேர் பிகினர்ஸ்க்கு நிறைய லாஸ் வரும். ஸோ அதை ஓவர் கம் பண்ண முடியாது. நம்ம கிட்ட கொஞ்சம் மணி தான் இருக்கும். பட் அதுல இருந்து நம்ம ட்ரேட் பண்ணி நிறைய சம்பாதிக்கணும்னு நினைப்போம். பட் முடியாம போயிடும். அவங்களுக்காக தான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க ட்ரேட் பண்ணணும். பட் லாஸே இல்லாம உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் ட்ரேடிங்னாவே கண்டிப்பா லாஸ்ன்னு ஒண்ணு இருக்கதான் செய்யும். லாஸ் இருந்தாதான் நம்மளால ப்ராஃபிட்டும் பண்ண முடியும். பட் லாஸ் அதிகமா இருக்கக்கூடாது, ப்ராஃபிட்ஸ் அதிகமா இருக்கணும், லாஸ் கம்மியா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் தான் நமக்கு பெட்டரா இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன சொல்ல போறோம்னா ஸ்வாப் மூலமா எப்படி நம்ம ஏர்ன் பண்ண போறோங்கிறத சொல்ல போறோம். என் பேரு VN சசிகுமார். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஸ்வாப்னா என்ன? இந்தியன் மார்க்கெட்ல இருக்கவங்க எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. இது ஸ்வாப்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்ங்க. ஓகேங்களா, ஒரு EURUSD நீங்க பாத்தீங்கன்னா கரன்சியை வந்து பை பண்ணும்போது செல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஓவர் நைட் நீங்க பொசிஷன் ட்ரேட் சொல்லுவாங்க. ஓவர் நைட் நீங்க ட்ரேட் பண்ண ஓவர் நைட் கேரி ஃபார்வர்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் இன்னைக்கு ட்ரேட் எடுத்து அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு க்ளோஸ் பண்றீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்வாப் பிடிப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அது நீங்க வந்து பை பண்ணீங்கன்னாவோ செல் பண்ணீங்கன்னாவோ ஸ்வாப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம் அமௌண்ட் ஸ்வாப் பிடிப்பாங்க. அந்த ஸ்வாப் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவாவும் இருக்கும், நெகட்டிவாவும் இருக்கும். நீங்க வந்து அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த கரன்சி கண்ட்ரி வந்து உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுதான் ஸ்வாப்புங்க. ஓகேங்களா, நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா நீங்க ஒரு கரன்சியை செல் பண்ணி பை பண்ணும்போது அந்த கண்ட்ரி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, அதுதான் ஸ்வாப். ஓகேங்களா, அதை வச்சு நம்ம எப்படி ஏர்ன் பண்ண போறோம் அப்படிங்கறத ஒவ்வொரு ஸ்லைட்ல நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். கண்டினியூவா இந்த கடைசி ஸ்லைட் வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன நமக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். ஓகேங்களா, ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க்ஸ் கீழே கொடுத்துருக்கோம். எப்படி ஓப்பன் பண்றதுக்கான ப்ரொசீஜரும் நம்ம வீடியோல கொடுத்துருக்கோம். ஸோ ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 அக்கௌண்ட் உங்களுக்கு தேவைப்படும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாப் அக்கௌண்ட். ஸ்வாப் அக்கௌண்ட்னா கமிஷன், அதாவது கமிஷன் ஃப்ரீயா இருக்கிறது, கமிஷன் இருக்கிறது ஏதோ ஒன்று ஸ்வாப் அக்கௌண்ட். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல மட்டும்தான் ஸ்வாப் வரும். இன்னொன்னு ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட். அது பாத்தீங்கன்னா இஸ்லாமிக் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. இஸ்லாமிக்ல நிறைய ரூல்ஸ் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இன்ட்ரெஸ்டே வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரூல் இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட், அதுக்கு பேர் தான் ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நம்ம புரோக்கர்ல இப்போ வால்ஃபால நம்ம ஓப்பன் பண்ணிருக்கோம், அதுல ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் உங்களுக்கு ஃபண்ட் வந்து 3000 USD வேணும். ஆனா வந்து நீங்க யோசிப்பீங்க 3000 USD வச்சு நான் வந்து எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். வாங்க வீடியோ ஒவ்வொன்றா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது நிறைய பேர்த்துக்கும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறதெல்லாம் தெரியாது. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்லயோ இல்ல என்னோட டெலகிராமையோ வாட்ஸ்அப் நம்பரோ கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன், எப்படி பண்ணணுங்கிறத சொல்றேன். அண்ட் 3000 USDங்கிறது வந்து நான் வந்து இது வந்து மஸ்ட். ஓகேங்களா, அண்ட் தென் சூட்டபிள் பேர்ஸ் பாத்தீங்கன்னா EURUSD. ஓகேங்களா, நான் இதில் டெஸ்ட் பண்ணிட்டேன், சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. USD JPயும் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி ஈரோ ஆடும் ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா, இந்த மாதிரி இந்த பேர்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் ஏதாவது பேர்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா இந்த கடைசி வீடியோல நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஹவு டு டூனா எப்படி இதை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹெட்ஜிங் மெத்தடுங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாப் அக்கௌண்ட் அண்ட் ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட். இப்போ ஸ்வாப் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது வந்து கரன்சி வந்து நீங்க எப்படின்னாங்க ஒரு கரன்சி நீங்க செல் பண்ண போறீங்கன்னா ஸ்வாப் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் EURUSD நீங்க செல் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து USD அதாவது US பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்வாப் கொடுப்பாங்க, அதாவது இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா நான் EURUSD எக்ஸாம்பிளா எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ நீங்க எந்த கன்ஃபியூஷன் ஆக வேணாம். அண்ட் தென் கன்ஃபியூஷன் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க எனக்கு வந்து வாய்ஸ் நோட்ஸ் அனுப்பலாம், நான் எப்படின்னு சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா இது எப்பவுமே எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகும். நீட் டு பிளேஸ் போத் சைடு அக்கௌண்ட். ஓகேங்களா, 2 சைடு அக்கௌண்ட்லயும் சேம் டைம்ல ஆர்டர் போடணும். ஓகேங்களா, 2 சைட்லயும் எப்படி சேம் டைம் ஆர்டர் போடணும்னா 2 சைட்லயுமே ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா பை போடணும். ஓகேங்களா, ஸ்வாப் சைட்ல வந்து செல் போடணும், ஸ்வாப் ஃப்ரீ சைட்ல பை பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா, நீட் டு பிளேஸ் போத் சைடு ஆர்டர். ஓகேங்களா, 2 சைட்லயுமே ஸ்வாப் அண்ட் ஸ்வாப் 2 அக்கௌண்ட் நீங்க ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். 2லயும் வந்து நீங்க செல் ஸ்டாப்போ இல்ல பை ஸ்டாப்போ அந்த மாதிரி நீங்க வந்து எப்படி பிளான் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரே டைம் ஆர்டர் உள்ளதற்கு நீங்க என்ன பிளான் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
EURUSD செல் 1 ஸ்டாண்டர்ட் லாட் ஸ்வாப் அக்கௌண்ட். ஓகேங்களா, ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் தான் நம்ம இது பண்ண போறோம். ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் தான் இது வந்து நம்ம எவ்வளவு ஸ்வாப் வரும்னு நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் உங்களுக்கு நீங்க போகணும்னா உங்களுக்கு தெரியும் அட்லீஸ்ட் 1000 USD நம்ம அக்கௌண்ட்ல இருக்கணும். சோ அதனால நான் இதை சொல்றேன். சோ EURUSD செல் 1 ஸ்டாண்டர்ட் லாட் இன் ஸ்வாப் அக்கௌண்ட். ஓகேங்களா, செல் பண்ணனும் ஸ்வாப் அக்கௌண்ட்ல. எது ஸ்வாப் செல் பண்றோம்னா ஸ்வாப் செல் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி USD பை பண்ணுங்க, அந்த இடத்துல ஸ்வாப் அதிகமா இருக்கும். ஓகேங்களா, பை பண்ணும்போது ஸ்வாப் உடைய பர்சன்ட், அதாவது கொடுக்கக்கூடிய ஸ்வாப்போட USD அளவு வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கும். ஓகேங்களா, அதனால வந்து ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட்ல நீங்க வந்து பை பண்ணணும். ஓகேங்களா, நீங்க இப்ப அசியூம் பண்ணிக்கோங்க, இப்ப EURUSD நீங்க ஒரு பக்கம் பை பண்ணிட்டீங்க, ஒரு பக்கம் செல் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, பை பண்ண பக்கம் என்ன ஆகும், இப்ப கோ அப் ட்ரெண்ட் வச்சுக்கலாம், அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, கோஸ் அப் ட்ரெண்ட்னா என்ன ஆகும், பை பண்ண பக்கம் என்ன ஆகும்னா ப்ராஃபிட் நிறைய கிடைச்சிட்டு இருக்கும். ஆனா பை பண்ணிக்கிறது வந்து ஸ்வாப் ஃப்ரீ. ஓகேங்களா, உங்களுக்கு ப்ராஃபிட் நிறைய கிடைக்கும். அதே செல் பண்ண சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ல போயிட்டு இருக்கும். ஓகேங்களா, லாஸ்ல போயிட்டு இருக்கும். அண்ட் தென் நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் வச்சுக்கணும். ஒரு நீங்க 1500 இப்போ 3000 USD தனித்தனியா பிரிச்சுக்கணும். அதை நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. 3000 USD 1500 and 1500 ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸ்ப்ளிட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுல வந்து ஆர்டர் போடணும். ஓகேங்களா, இதுல ஒரு 1500 USD இருக்கணும், இதுல ஒரு 1500 USD இருக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து இப்போ மார்க்கெட் வந்து அப் போயிட்டு இருக்கு. அப்ல போயிட்டு இருக்குன்னா உங்களுக்கு என்ன ஆகும், மார்க்கெட் அப் நீங்க பை பண்ணிக்கிற சைட்ல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் நிறைய கிடைச்சிட்டே இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் அடி கூட கிடைச்சிட்டே இருக்கும். ஆனா செல் பண்ண சைடு அதே ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் தானே போட்டிருப்பீங்க, அது லாஸ் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஆனா நெகட்டிவ் ரவுண்ட் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு ரெண்டு பக்கமே ஆர்டர் எந்த இடத்துல க்ளோஸ் ஆகுங்கிற மாதிரி நீங்க ஆர்டர் போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா, க்ளோஸ் ஆர்டர். ஓகேங்களா, டார்கெட் அண்ட் ப்ராஃபிட் எது லாஸ், இந்த சைடு லாஸ்னா லாஸ்ன்னு புக் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, புக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆயிரும். ஓகேங்களா, இந்த மாதிரி செட் ஆயிரும். நீங்க வந்து இது வந்து அடிக்கடி வாட்ச் பண்ணுங்கிற தேவை இருக்காது. ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா வாட்ச் பண்ணா போது, பெருசா வாட்ச் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து என்ன ஆகும், குறிப்பிட்ட லெவல்ல கோஸ் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னா என்ன ஆகும், ஸ்வாப் இருக்கிற அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு நாள் நீங்க கேரி ஃபார்வர்ட் ஆகும்போது ஒரு நாளைக்குரிய ஸ்வாப் உங்களுக்கு ஆட் ஆயிட்டே இருக்கும். எவ்வளவு ஸ்வாப் ஆட் ஆகும் அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஓகேங்களா, இப்போ வந்து என்ன ஆகும், ஒரு டைம்ல என்ன ஆகும், அக்கௌண்ட் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸ்கொயர் ஆஃப் ஆக நம்ம விடக்கூடாது, க்ளோஸ் பண்ணிக்கணும். ஒரு $3 $5 க்ளோஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா, போட்டு வச்சுட்டு இப்போ ப்ராஃபிட் வந்த சைடு இருக்கு பாத்தீங்களா, அப் ட்ரெண்ட் போனது, அந்த ஃபண்ட் எடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து மாத்திக்கணும். அதனால சேம் புரோக்கர் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஈஸியா வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட் வந்து ஸ்வாப் பண்ணிட்டு மறுபடியும் அக்கௌண்ட் க்ளோஸ் அதாவது ஆர்டர் க்ளோஸ் பண்ணிட்டு 2 ஆர்டரையும் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதே மாதிரி சேம் ஆர்டர் போடணும். இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா, அண்ட் தென் இந்த வீடியோ நீங்க ரிப்பீட்டா நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கேளுங்க. இப்போ வந்து எவ்வளவு வந்து நமக்கு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, உங்களுக்கு வந்து EURUSD பாத்தீங்கன்னா 3.5 ஸ்வாப் கொடுப்பாங்க. ஓவர் நைட் கேரி ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஒரு டெமோ அக்கௌண்ட்ல பண்ணி பாருங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் போட்டீங்கன்னா 3.5 ஸ்வாப் குடிப்பாங்க ஸ்வாப் அக்கௌண்ட்ல. ஓகேங்களா, 30 டேஸ்க்கு உங்களுக்கு வந்து 24x7 மார்க்கெட்ஸ் தானே, உங்களுக்கு சாட்டர்டே சண்டே எல்லா நாளுமே ஸ்வாப் கொடுப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா 30 into 3.5. ஓகேங்களா, $105 USD ஒரு மாசத்துக்கு உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா, $105 உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி 12 மாசத்துக்கு பார்த்தோம்னா 1080 USD per annum உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா, இதுதான் வந்து கால்குலேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களால நீங்க பிக்ஸ்ட் டெபாசிட் நீங்க பண்ணா கூட இந்த அளவுக்கு அமௌண்ட் உங்களால ஏர்ன் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதாவது வந்து நீங்க பிக்ஸ்ட் டெபாசிட் இப்ப 3000 USD உங்களுக்கு ஒரு எவ்வளவு காசு தேவைப்படும் பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன கால்குலேஷன் நம்ம போட்டுக்குவோம். ஓகேங்களா, இப்போ வந்து 3000 USDனா இப்போ கரண்ட் ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3000 into 75 ஸ்டாண்டர்டா போட்டுக்கோங்க. ஓகேங்களா, 75னா உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும், 2,25,000 தேவைப்படும். ஓகேங்களா, உங்களால மந்த்லி எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா, 105 ஓகேங்களா into 75. ஓகேங்களா, 75 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7,875 ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா, into 12 months. ஓகேங்களா, உங்களால வந்து 94,500 உங்களால ஏர்ன் பண்ண முடியும். 1 lakh. ஓகேங்களா, 1 lakh ஏர்ன் பண்ண முடியும். இதுதான் நம்ம கான்செப்ட். ஓகேங்களா, நீங்க பிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து 2 lakhs 1 lakh வந்து 6,000 கிடைக்கும். ஓகேங்களா, 6% போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இன்டூ 2. ஓகேங்களா, 2 lakhs இருக்க 2,25,000ல இப்போ பாத்தீங்கன்னா 12,000 தான் உங்களால ஏர்ன் பண்ண முடியும். அட்லீஸ்ட் போனா 15,000 உங்களால ஏர்ன் பண்ண முடியும். 15,000 ஏர்ன் பண்ண முடியும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் டெபாசிட்டோட கூட இருக்கும். பட் உங்களுக்கு எந்த வித லாஸும் கிடையாது. ஓகேங்களா, இதே மாதிரி நீங்க ட்ரேட் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். பட் 3.5ங்கிறது வந்து நான் கம்மியான இது போட்டிருக்கேன்.
பட் நீங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களோட brokerல இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல தெரியும். ஓகேங்களா? இப்போ நான் ஒன்று ட்ரை பண்ணதுக்கான ஒரு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 143 USD வந்து 1 மந்த் கரெக்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிருப்போம். 2 days 3 days பின்ன இருக்கும். பட் 143 USD வந்து நான் வந்து இதில் ஸ்வாப்ல எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு யூஎஸ்டிக்கும், அதாவது ஒவ்வொரு புரோக்கருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்க வந்து உங்க புரோக்கருடைய பேர்ஸ்ல போயிட்டு ஸ்பெசிபிகேஷன்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சில நேரங்கள்ல வந்து இங்க 3.5 இருக்கு பாத்தீங்களா, 3.5 சில நேரங்கள்ல $5 கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப $5 போட்டுக்கோங்க கணக்கு. ஓகேங்களா? 5 into அப்போ 150 USD. ஓகேங்களா? மாசம் 150 USD எடுக்க முடியும். இதுல டிராபேக்ஸ்ன்னு சொல்லணும்னா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க 1000 USD தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து வீக்லில நீங்க இந்த இடத்துல மீன்ஸ் நான் சும்மா ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன், வீக்லில செல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பாயிண்ட் மேல போயிருக்கு பாருங்க. வீக்லில ஆல்மோஸ்ட் 1100 பாயிண்ட் மேல போயிருக்கு. ஓகேங்களா? நீங்க வந்து 2000 பாயிண்ட்னா நீங்க 1500 USD தான் வச்சிருப்பீங்க, 1500 USD லாஸ் ஆகும். அப்போ அந்த சைடு ப்ராஃபிட் கிடைக்கும். 1 வீக் ஒருக்கா நீங்க மாத்துற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? 1 வீக் ஒருக்கா மாத்துற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய டாலர்ஸ் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து ட்ரேட் பண்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரா நீங்க ட்ரேட் பண்ண முடியும். ஐ மீன் ஸ்வாப் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னோட இந்த வீடியோ. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட். ஓகேங்களா? லாஸ்ட்ல இருக்கிறவங்க இப்போதைக்கு நீங்க வந்து அமௌண்ட் எங்கிட்ட நிறைய இருக்கு, பட் என்னால வந்து பேங்க்ல போட்டா எனக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்குது, வேற யாருக்கும் நம்ம கொடுக்க முடியல, கொடுத்தா அமௌண்ட் திருப்பி வர மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து இதுல இருந்து நீங்க வந்து ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் 5% உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு பிங் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். அப்புறம் வந்து என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. பாய்ங்க.